புல்வாமா அட்டாக்ல 40 ஜவான்களை கொன்ன பயங்கரவாத அமைப்பான ஜெய்ஷ் இ முகமதுக்கு எதிராக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கண்டன தீர்மானம் போட்டிருக்கு. மசூத் அசார் தலைமையில் இயங்குற அந்த அமைப்புக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற இந்தியா பல வருஷமா ட்ரை பண்ணுது. மற்ற எல்லா நாடுகளும் சம்மதிச்சாலும் ஒவ்வொரு தடவையும் சீனா அதை தடுத்துட்டு வந்தது. அப்பாடா, இப்பவாச்சும் சீனா தடுக்காம விட்டுதேன்னு மீடியால சிலர் விமர்சனம் எழுதுறாங்க. அது தப்பு. இப்பவும் சீனா ரொம்ப பிடிவாதமா நின்னு கண்டன தீர்மானத்தை தடுக்க பார்த்தது. பயங்கரவாதம், டெரரிசம், ஜெய்ஷ் இ முகமது இந்த வார்த்தைகள்லாம் தீர்மானத்துல இருக்கக்கூடாதுன்னு சீனாவோட பிரதிநிதி தடுத்து பார்த்தார். இந்திய வீரர்கள் சாவுக்கு ஜெய்ஷ் அமைப்பு தான் காரணம்னு எப்படி சொல்ல முடியும்? ஆதாரம் இருக்கான்னு கேட்டது சீனா. அட, அந்த அமைப்பே நாங்க தான் செஞ்சோம்னு பகிரங்கமா அறிவிச்ச பிறகு என்னையா ஆதாரம் வேணும்னு இந்தியா கடுப்பா கேட்ட பிறகும் சீனா அடங்கல. யாரோ சொல்லியிருக்கலாம், அதுக்கு நீ ப்ரூஃப் காட்டுன்னு வேணும்னே வம்படியா சொன்னாரு சீன தூதர். அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து பிரதிநிதிகள்லாம் ரொம்ப காண்டாயிட்டாங்க. ஓப்பனா தெரிகிற மேட்ருக்கு ஆதாரம் கேட்குறியே சீனு காரி துப்பாத குறையா கேட்ட பிறகுதான் சீனா கொஞ்சம் வாழை சுருட்டிக்கிட்டு உட்கார்ந்தது. தீர்மானம் நிறைவேறின பிறகும் அது திருந்தல. சும்மா பொதுவா தான் ஒரு அமைப்போட பேரை தீர்மானத்துல சேர்த்திருக்கு ஐநா கவுன்சில். நாங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லுது. ஜெய்ஷ் அமைப்போட நடவடிக்கைகளை ஒடுக்க எல்லா நாடுகளும் இந்தியாவோட ஒத்துழைக்கணும்னு தீர்மானத்துல ஒரு வாசகம் வருது. அதைத்தான் சீனா இப்படி நக்கல் அடிக்குது. பயங்கரவாதி மசூத் அசாரை பாகிஸ்தான் அரசு செல்ல பிள்ளையா வச்சு காப்பாத்துது. பாகிஸ்தான்ல கோடி கோடியா கொட்டி சீனா நடத்துற தொழில்களையும் பாகிஸ்தான் வழியா ஈரானுக்கு போடுற ரோட்டையும் மசூதோட ஆட்கள் நாசமாக்கிடுவாங்களோன்னு சீனாவுக்கு ஒரு பயம் இருக்கு. அதோட நேரடியா போர், யுத்தம்னுலாம் உயிரையும் பணத்தையும் வேஸ்ட் பண்ணாம இந்தியாவுக்கு தொடர்ந்து டார்ச்சர் கொடுக்க அசாரோட கூலிப்படை ரொம்ப உதவியா இருக்குன்னு சீனாவுக்கு அது மேல ஒரு தனி பாசம். எப்படி வெயிட் போட்டு பார்த்தாலும் சரி, பாகிஸ்தானை விடவும் இந்தியாவுக்கு பெரிய எதிரி சீனாதான்னு திரும்ப திரும்ப ப்ரூவ் ஆயிட்டு வருது. இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.